தை அமாவாசை வருடத்தின் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று இந்த தை அமாவாசை. ஆடி புரட்டாசி அமாவாசைகள் போலவே பித்ருக்கள் தோஷம் விலகுவதற்கு ஏற்ற நாள். அதுபோலவே இன்று குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. பித்ரு தோஷம் விலகுவதற்கு மிகவும் எளிமையான வழி என்னன்னு தெரியுங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பச்சரிசி ஊற வைத்து இடித்து சலிக்காமல் வெல்லம் கலந்து எடுத்து சென்று உங்கள் குறைகளை கடவுளிடம் வேண்டிக் கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் செய்து கோயிலுக்கு வெளியே எறும்புகளுக்கு ஆங்காங்கே 2-3 இடங்களில் வையுங்கள். கொஞ்ச நேரத்திலேயே எறும்பு இந்த இரையை தேடிக்கொண்டு வந்து சாப்பிடும். இதனால் தாங்க முடியாத துயரங்கள், தடைகள் மற்றும் பூர்வ ஜென்ம பாவங்கள், பித்ரு தோஷங்கள் இருந்தால் அனைத்தும் நிவர்த்தியாகும். மறைந்த நம் முன்னோர்கள் சந்தோஷம் அடைவார்கள், காரிய சித்தி உண்டாகும் என்பது ஐதீகம். குலதெய்வம் கோவில் இல்லை என்றால் கோயில் ரொம்ப தொலைவில் உள்ளது என்று சொல்பவர்கள் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அரச மரத்தடியில் மரத்தை சுற்றி இந்த அரிசி மாவை போட்டாலே போதும்.